கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த நாளில் எல்லாருக்கும் ஒரு காரியம், சந்தேகம், ஒரு எண்ணம் என்னன்னா, எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணினே தாங்கிறோம், பதில் வந்த மாதிரியே தெரில. ஜெபம் பண்ணால் ஜெபத்துக்கு பதில் வரணும், என்னப்பா செய்யணும்? இது எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது. இதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம பண்ணுற ஜெபத்துக்கு கர்த்தர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார். பாருங்கள், யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது இயேசுவே சொல்லியிருக்கிறார். இப்போ ஜெபம் கேட்கணுன்னா நீங்கள் என்னில் இருக்கணும், என் வார்த்தை உங்களில் இருக்கணும். அப்படி இருந்தாக்கா நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு கர்த்தர் சொல்கிறார். இயேசு உண்மையை தான் சொல்லுவார், அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இப்போ நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணோன்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லும்போது பாருங்கள், நம்ம ஆண்டவர் இயேசு பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். அவருக்கு ஒரு பேர் என்னன்னா ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர்னா சும்மா கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டார், பதில் கொடுப்பார்னு அர்த்தம். ஜெபத்தை கேட்கிறவர். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது இந்த ஆதியாகமம் 16:11 பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ போய் நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாகன்னு சொல்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த ஆகார்ன்ற ஒரு பெண், அதாவது ஆபிரகாம் மறுமனையாட்டி, அவங்க ஆகாரை இந்த அவங்க மனைவி சாராள் கொஞ்சம் கடினமாக நடத்துறதுனால அவன் என்ன பண்ணிட்டா, கர்ப்பம் ஆகிட்ட பிறகு கர்ப்பமானாலும் ரொம்ப இதுவாக நடத்த நேராக விட்டு போயிட்டான். நிறைய கர்ப்பமாகிற போயினே இருக்கிற, எங்கே போகிறா, வனாந்தத்தில் போகிறா, எங்கே போகிறா, என்னத்துக்கு போகிறேன்னே தெரில, எங்கே போகிறதுன்னு தெரில. அந்த மாதிரி ஒரு நிலைமை, ரொம்ப பரிதாபமான நிலைமை. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ அவங்க ரொம்ப அங்கலாய்க்கிறான். எனக்கு யார் இருக்கிறாங்க, எனக்கு யாரும் இல்லை, இது வனாந்தரம், இந்த வனாத்தில் நான் எங்கே போவேன்? அது குழந்தை பார்த்தீங்க என்ன அப்படி என்னென்ன எண்ணமோ ரொம்ப அங்கலாய்ப்பாக இருந்துச்சு அவளுக்கு. அந்த அங்கலாய்ப்பாக இருக்கும்போது அந்த அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்த்தாராம். பாருங்க, அவள் போய் ஜெபம் பண்ணல, வேண்டுதலை ஒன்றுமே பண்ணல, அவள் பாட்டு போயிருந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த அங்கலாய்ப்பை கூட கர்த்தர் கேட்டு பதில் கொடுத்தாங்க. இப்போ உங்கள் அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்க்க மாட்டாரா? உங்கள் காரியம் என்ன, உங்கள் தேவை என்னன்னு அவருக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இவன் நான் ஜெபிக்கிற பதில் வரலைன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. அப்போ அவர் பதில் கொடுக்கணும், நம்ம என்ன செய்யணும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? சுலபமாக நம்ம கர்த்தர்ட்ட பதில் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், ஏசாயா 34:14 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, இவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். கர்த்தர் சொல்கிறாரு, ஜெபங்களுக்கு பதில் அளிக்கணும்னா வேதத்தை நல்லா படிக்கணும். அது எப்படி படிக்கணுமா? தேடி தேடி படிக்கணுமா. இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று லிங்க்கு ரெஃபரன்ஸ் இருக்கும். அதனால் நேரம் எடுத்து வேதத்தை வாசிக்கணும். ஒரு வசனம் என்ன, ஒரு காரியம் என்னன்னா, வேதத்தை ஏதோ இடமான படிச்சுட்டு போகிறது, ஒரு 2 வசனம் படிச்சிடுறது, சும்மா ஒரு வசனம் படித்து முடிச்சிடுறது, அப்படி இருந்தால் லாபம் இல்லை. வேதம்னா கர்த்தருடைய வார்த்தை, அதுக்கு ரொம்ப வல்லமை. வேதத்தினுடைய வார்த்தைகள் ரொம்ப வல்லமை. அப்போது அதை நீ கவனமாக படித்தா, அதான் முதல்ல படித்தோம், அவர் நம்ம அவரில் இருக்கணும், அவருடைய வார்த்தையில் நம்மள இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணால் வேதத்தை அப்படி வாசிக்கணும், நேரம் எடுத்து வாசிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசு வார்த்தையை வாசித்து பாருங்கள், அதில் கண்டிப்பாக உங்கள் ஜெபத்துக்கு ஏற்ற பதில் கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், அப்போ என்ன பண்ணுமா, வேத வசனத்தை தேடி வாசிக்கணும், நேரம் எடுத்து வாசிக்கணும். இப்போ வேத வசனத்தை படிக்கும்போது கண்டிப்பாக வசனம் மூலமாக கர்த்தர் நம்மளோட பேசுவார். இப்போ பதில் அதிலே வந்துடும். பைபிள் படிக்கும் போதே நம்ம வேதனை என்ன, நம்ம கவலை என்ன, பாரம் என்ன, அதுக்கேற்ற பதில் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்யணும்னாக்கா வசனத்தை கூட கேட்கணும். நல்ல வசனத்தை கேட்கணும், ஒரு பிரசங்கத்தில் கேட்கலாம். இப்போல்லாம் ஆடியோ பைபிளே வந்துருக்குது செல்ஃபோன்லேயே. எனக்கு படிக்கவே தெரில, பைபிள் படிப்பு தெரிஞ்சால் நான் பைபிள் படிப்பேன், எனக்கு படிப்பு வரலன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. உங்களுக்காக வேண்டி இப்போது நம்ம செல்ஃபோன்லேயே ஆடியோ பைபிள் வருது. அதை வச்சு விட்டுட்டிங்கன்னா அது கரெக்டாக ஆதியாகம் 1 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் வசனங்கள் அப்படியே வருது.
நான் சிலருக்கு ஆலோசனை சொன்னாது. அப்போ உங்களுக்கு படிக்க தெரியலனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், செல்ஃபோன் எல்லார் கையிலுமே இருக்குது. இந்த செல்ஃபோனில் என்ன பண்ணலான்னா ஆடியோ பைபிள் வச்சு படிக்கலாம். இன்னொன்று, நான் பைபிள் படிக்கிறது இல்லை பைபிள் படிக்கணுன்னாக்கா எனக்கு படிக்க தெரியலன்னா அதுக்கு ஒன்று. சரி, கண்ணு தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பைபிள் இருக்குது. எப்படியோ வேத வசனம் படிக்கிறதுக்கு ஏற்றவாறு இந்த நாளில் எல்லாமே இருக்குது. அந்த வேத வசனத்தை என்ன பண்ணலாம், பிரசங்கப்படுறாங்க பார்த்தீங்களா, அந்த பிரசங்கத்தை கேட்கலாம். இப்போ எல்லாம் நிறைய அருமையான வசனங்கள்லாம் இதுலேயும் வருது, யூடியூப்லேயும் வருது. இப்போ வசனத்தை கேட்கணும். வேதத்தில் பார்க்கும்போது நம்ம இயேசு பெத்தானியான்ற கிராமத்துக்கு எப்போ அடிக்கடி போகும்போது அந்த குடும்பத்தில் 2 பேர் இருந்தாங்க. அவங்க மூணு பேர், சாரி 2 பேரில் 3 பேர். அவங்க 3 பேரையும் கர்த்தர் நேசித்தார். அவங்க வீட்டுக்கு போவார். அவங்க வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சகோதரிங்க மார்த்தாள், மரியாள். மார்த்தாள் அக்கா, மரியாள் தங்கச்சி. இயேசு வந்த உடனே மார்த்தாள் போய் ஓடி ஓடி வேலை செய்வாள். மரியாள் தங்கச்சி என்ன பண்ணுவா, அப்படியே கர்த்தரை பார்த்துல உட்காந்துருவா. அவர் சொல்ல 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 வசனத்தை அப்படியே கேட்பான். அதனால உண்மையாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இப்போது கர்த்தர் மார்த்தாள் சொல்கிறா, ஆண்டவரே நான் தனியாக வேலை செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்க சொல்லுங்கள் எங்கள் சகோதரிக்குன்னா. அவர் சொன்னார், மார்த்தாளே நீ அநேக காரியத்தை விட்டு கவலைப்படுற, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படின்னா அவள் கண்டிப்பாக வசனத்தை கேட்டதுனால அவள் என்னென்ன கேட்டாலும் கர்த்தர் கண்டிப்பாக அவர் செய்திருப்பார். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னாக்கா, கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். இது ரொம்ப முக்கியம். வசனத்தை கேட்டால் நம்ம காரியங்கள்லாம் கர்த்தர் செய்வார். வசனத்தின் மூலமாகவே கர்த்தர் நம்மோட பேசுவார். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு வீட்டில் ஒருத்தர் போய் பார்த்தா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா. வீட்டில் சாமான்களும் இல்லை, சாப்பிட்ற ஆகாரமும் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலையா. அவர் பார்த்து வருத்தப்பட்டு வந்துட்டார். அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போனப்போ பார்த்த உண்மையாக நடந்த சம்பவம். பார்த்தாக்கா என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வீட்டில் சாமான்களும் இருக்குதான், எல்லா சாமானும், சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் ஏது வேணும் எல்லாமே இருக்குதான், மொத்தமாக ஆசீர்வாதமாக இருக்குதான். மொத்தம் எவ்வளோ வறுமையாக இருந்தாங்களோ இப்போ போனால் அதே வீடு அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குதான். இப்போ கேட்டாராங்க, ஆமாம் முன்ன அப்படி அவ்வளோ கஷ்டத்துங்களே, இவ்வளோ சீக்கிரம் எப்படி உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வந்ததுன்னு கேட்டால், அப்போ அவர் சொன்னாராம், எங்கள் அம்மா எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, வசனத்தை என்ன பண்ணோம், நீ நிறைய படிக்கணும், படிச்சுனே இருக்கணும், வசனத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கணும், நீ படிச்சுனே இருக்கணும், அப்போ தான் உனக்கு ஆசீர்வாதம்னு சொன்னாங்க. அதை அப்படியே அவர் ஃபாலோ பண்ணி வசனம் படிக்க 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 கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஒரு படிப்பும் படித்து ஒரு உத்தியோகத்துக்கும் போனார். அந்த உத்தியோகத்துக்கு போனால் கூட இந்த பைபிள் படிக்கிறத விடுறதே இல்லை. அந்த லஞ்ச் டைமில் கடகன்னு சாப்பிட்டு யார்ட்டும் பேச மாட்டேன், நேராக உட்காந்து பைபிள் படிப்பாராம். டீ டைமில், லஞ்ச் டைமில், பிரேக் டைம், என்ன டைம்னாலும் போய் வேதம் ஒரு இடத்துல போய் தனியாக உட்காந்து வேதம் படிப்பாராம். அப்படி இருந்தாரா. இப்போ மேனேஜர் கூப்பிட்டு என்னப்பா நீ என்ன யார்ட்டும் பேச மாட்டேற, போகணுமா அப்படியோ போகிற வர சொல்லிவிட்டு நீ உனக்கு நான் வேலையே கொடுக்க போகிறதில்லன்னாரா. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னையா நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன விஷயம் அப்படியே கேட்டாராம். இல்லை நீ நான் உன் இந்த வேலையில் உனக்கு ஒரு பெரிய வேலையை போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாராம். அதே மாதிரி ஒரு பெரிய வேலையை போட்டு கொடுத்தாராம். அந்த வேலையில் நல்ல சம்பளமா. அதனால் எவ்வளோ வறுமையில் இருந்தாங்களோ அவ்வளோ வறுமை ஒரு செழிப்பாயிடுச்சு. அப்போ சொன்னாராம், இந்த செழிப்புக்கு காரணம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, வசனம் படிக்கணும், வசனம் தியானிக்கணும். நான் அதே தான் செய்த, வேறு ஒன்றும் செய்யலை. அதனால தான் இவ்வளோ எங்கள் வீட்டில் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னார். இது உண்மையாக நடந்த சம்பவம். நீங்கள் வேதத்தை உண்மையாக வாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஏன் கஷ்டம், ஜபத்துக்கு பதில் வரலன்னு ஏன் நினைக்காதீங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவருக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அவர் வசனம் என்ன பண்ணணும், உங்களுக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக கர்த்தரே அப்போது பதில் கொடுப்பாரு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வசனத்தை கேட்கணும். அது மட்டும் இல்லை, வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால்
நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவவசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. பாருங்க, வசனத்தை என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொள்ளணும். வசனத்தை ஏற்றுக்கொள்றதுன்னா என்ன? வசனத்தை கேட்ட உடனே என்ன பண்ணணும்? அதை புரிஞ்சிக்கணும், அப்படியே செய்யணும். அந்த வசனம் என்ன சொல்லுது அதே மாதிரி செய்யணும். நீங்கள் செய்யத்தான் பாருங்களேன், கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அது மட்டும் நம்பிக்கையாக இருங்க, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனம் கேட்ட உடனே அதை ஏற்றுக்கொள்வது எப்படின்னா, நம்பிக்கையில் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுன்னு யோசிக்காதீங்க. ஒரு காரியத்தை கேட்கும்போது, கர்த்தர் செய்கிறேன், நான் செய்வேன், உன்னை கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன், ஒரு காலம் கைவிட மாட்டேன், இப்படி வசனங்கள் நிறைய வசனங்கள் இருக்குது, வாக்குத்தத்தங்க. இதை படிக்கும்போது என்ன பண்ணணும்? அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இப்போது சந்தோஷமாக இருங்கள், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு எனக்கு இந்த காரியத்தை செய்வார் அப்படின்னு சந்தோஷப்படுறது. அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் காரியத்தை கண்டிப்பாக வாங்கி செய்வார். இது நடக்குமா நடக்காதா அப்படி யோசிக்கக்கூடாது. வசனத்தை நம்புங்க, அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கு, கர்த்தர் செய்வார் நம்புங்க. அதான் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்றது. அப்போ கண்டிப்பாக அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்கி செய்வார். அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் பாருங்கள். சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், துன்மார்க்குடைய ஆசையின்படி நடவாமலும், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரிடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி படிக்கணுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணுமா? கர்த்தரை வசனம் அது என்னத்துக்கு படிக்கிறது, அது படித்தா என்ன படிக்கட்டு அப்படி யோசிக்கக்கூடாது. இல்லை கடமைக்காக படிக்கிறது அப்படியும் இருக்கக்கூடாது. வேதத்தை நேசித்து, இது கர்த்தருடைய வார்த்தை, நான் அவரை நேசிக்கிறேன், அதனால இந்த வேதத்தை வாசிக்கிறேன், இந்த வேதத்தில் இருக்கிறதா உண்மைதான், கண்டிப்பாக எனக்கு நன்மை செய்வார் பண்ணி சொல்லி வேதத்தை நேசித்து, அவர் என்னோடு படிக்கும்போது என்னோடு பேசுவார், நேசித்து வாசித்து பாருங்க. அது கூட எப்படி வாசிக்கிறோமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் என்ன பண்ண ஒருத்தர் இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க, படிக்க தெரியாது. இங்கேருந்து நான் ஃபோனில் தான் வசனம் சொல்லுவேன் அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தடவை வசனம் கேட்டாங்கன்னா ஒரு வசனம் சொல்லி கொடுத்தா பாரம் படிச்சுக்குவாங்க, அப்படியே சொல்லி சொல்லி பாரமாக்கிடுவாங்க. ஆக்கிட்டு சமைக்குவாங்க, பிள்ளைங்களை பார்க்குவாங்க, பேர பிள்ளைங்களை பார்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த வசனத்தையே திரும்ப 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 சொல்கிறது. அப்படி திரும்ப திரும்ப சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லும்போது எத்தனையோ காரியங்கள் அவங்க கர்த்தர் செய்துக்கிறார். அவங்க சாட்சியாக சொன்னாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த படித்த வசனத்தை என்ன பண்ணோம்? நாளெல்லாம் என் தியானம்ன்றார் சங்கீதக்காரன் 119. இரவும் பகலும் தியானமாக இருக்கிறேன்னு வசனம் சங்கீதம் 1 படிக்கிறோம். இப்போது இரவும் பகலும் படித்த வசனத்தை திரும்ப திரும்ப நம்ம யோசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அது நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். அது மட்டும் இல்லை, நம்ம ஜபத்துக்கெல்லாம் கண்டிப்பாக பதில் கொடுப்பார். இன்னொரு காரியம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 2:14, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பிடிக்கிறதுனா எப்படி? வசனத்தை எப்படி பிடிக்கிறதுனா, அந்த வசனத்தை அப்படியே பிடிச்சிக்கணும்னா என்ன அர்த்தம்? அப்படியே கர்த்தாவே இந்த வசனத்தின்படி செய்யுங்க, இந்த வசனத்தின்படி செய்யுங்க. வசனத்தை சொல்லி 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 ஜெபம் பண்ணி பாருங்க, அதில் ரொம்ப வல்லமை. ஏன் தெரியுமா? பிசாசு தான் நம்மளுக்கு பிரச்சனை கொடுறது, தொல்லை கொடுக்குறது எல்லாமே பிசாசு வேலை தான். அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம சோர்ந்து போயிடணும், ஐயோ எப்போ பார் பிரச்சனை, எப்போ பார் பிரச்சனை, எங்கள் வீட்டில் எப்போ பார் சண்டை போடுறாங்கன்னு இதே யோசனையே இருக்காதீங்க. என்ன பண்ணோம்? இது பிசாசு தான் சண்டைகளை பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்? வாக்குத்தத்த வசனங்களை பிடிச்சிக்கணும். என்ன சொல்லணும்? இந்த பிரச்சனைலாம் என்ன பண்ணோம்? இயேசு என்னோடு இருக்கிறாரு, இயேசுல இருக்கிற பெரியவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியாது ஒன்றும் இல்லை. அப்படி என்ன பண்ணோம்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வசனத்தை என்ன பண்ணோம்? அப்படியே சொல்லி 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 இப்போ ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் காரியங்கள்லாம் கர்த்தர் செய்வார். இதுதான் கர்த்தர் வசனத்தை பிடிக்கிறது. வசனத்தை பிடிக்குதுன்னா, கர்த்தர் எனக்காக யாவை செய்வார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லி சொல்லி பாருங்களேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். இப்படி தான் வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு தடவை
ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, எனக்கு முடியாது, ஷாப்பிங் போகணும், கிறிஸ்மஸ் டைல கொஞ்சம் யோசனை இருந்தப்போ, நீ எங்கே வரப்போகிற, வர முடியாது, நாங்கள் எங்கள் வீட்டில் இல்லை, இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. என்னை பலப்படுத்துக்க கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. அவ்வளோதான். அந்த வசனத்தையே சொல்லின்னு போயிட்டோம். போயிட்டு காலையில் போனவங்க அதெல்லாம் ஷாப்பிங் எல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு ஒரு 3.5 நாள் ஆயிடுச்சு. அது வரலாம் எந்த வீக்னஸே இல்லை, அவ்வளோ பலவீனமெல்லாம் மாறி போச்சு. காரணம் என்ன? வசனத்தை சொன்னால் பிசாசு நம்மக்கிட்ட வரவே வராது. இந்த மாதிரி நான் எத்தனையோ உதாரணம் சொல்ல முடியும். நீங்கள் அப்படி வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுறீங்களா? அதான் வசனத்தை பிடிக்குது. அப்படி ஜெபம் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை வசனங்க, அதாவது உங்களுக்கு ஜெபத்துக்கெல்லாம் பதில் கண்டிப்பாக வரும். அதான் ஒரு ரகசியமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எங்கன்னா சந்தேகமும் படக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம்? வசனத்தை பிடித்து கொண்டு நம்ம என்ன பண்ண செய்யணும்? இன்னொரு காரியம் கூட செய்யணும். வசனத்தை என்ன பண்ணோம்? நல்லா பாராமப்பட்சணும். திருப்பி சொன்னால் வந்துடும். அந்த வசனம் படி திருப்பி சொல்லும். பாருங்க, இயேசுவை கிட்ட ஊழித்துக்கு வரத்துக்கு முன்னால பிசாசு 3 சோதனை கொண்டாந்தான். இந்த 3 சோதனை பிசாசு உனக்கு என்ன நான் பதில் சொல்லணும் அப்படி சொல்லியிருந்தா அவன் கண்டிப்பாக ஓடிதான் இருக்கணும். ஆனால் அப்படி பண்ணல. அவரு நமக்கு முன்மாதிரியா இருக்கிறதுக்காக பிசாசு கொண்டு வந்த 3 சோதனைக்கும் 3 வசனத்தை வச்சே ஜெயிச்சார். இயேசுவே பிசாச வசனத்தை கொண்டு ஜெயிச்சா, நம்ம கூட வசனம் சொன்னாதான் பிசாசு நடுங்கி ஓடுவோம். அப்போ பிசாசு ஓட்டான்னு வச்சுங்களேன், கண்டிப்பா அந்த தடை கொண்டாடுவான் அவன் தான். அவன் பிசாசு ஓடிட்டான்னா கண்டிப்பா நம்ம ஜபத்துக்கு பதில் உடனே வரும். இதை நல்லா தெரிஞ்சுங்க. இது கர்த்தர் நம்மளுக்கு செய்யற ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணோம்? வசனத்தின்படி நம்ம நடக்கணும், வசனத்தின்படி செய்யணும். பாருங்க, யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வசனத்தின்படி சும்மா கேட்கறது மட்டும் இல்லை, கண்டிப்பா அதன்படி செய்கிறவர்களாக வசனத்தின்படி செய்யணும். சும்மா வசனத்தை சில எனக்கு தெரியும், இப்படியே வசனத்தை தொடங்க முடிச்சிடுவாங்க. பிரசங்கத்தில் வசனத்தை தொடங்க முடிச்சிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த வசனமே எந்த விதத்திலும் வேலை செய்யாது. காரணம் என்ன தெரியுமா? வசனத்தை சொல்லுவாங்க, படிப்பாங்க, அதன்படி செய்ய மாட்டாங்க. நம்ம வசனத்தின்படி செய்யலைன்னா பிசாசு நம்மளை ஏமாற்றி விட்டுருவோம். நம்ம வசனம் படிக்கணும், வசனம் தியானிக்கணும், வசனத்தை பிடிச்சின்னு ஜெபம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நம்ம வசனத்தின்படி நடக்கணும். அப்படி வசனத்தின்படி நடந்தாதான் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த வசனத்தை அப்படியே வசனத்தினாலே மனதில் நிரப்பி கொள்ளும்போது என்ன பண்ணோம்? நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போடும். கண்டிப்பாக நம்ம ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பார். அது மட்டும் இல்லை, இந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் வைக்கும்போது எந்த பாவம் செய்யாதபடி நம்ம பாதுகாக்கலாம். இப்போ பாவம் செய்யாது இருக்கும்போது கர்த்தருக்கு பிரியமாக வாழும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? நம்ம ஜபங்களுக்கு பதில் அளிக்க தான் செய்வார். அதனால் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் ஜபங்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பார். இதான் நம்ம இடத்துல கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை. இப்படி செய்யும்போது வரும் நாட்களில் உங்கள் ஜபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் அளிப்பாராக. நம்ம ஜபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. இவ்வளோ பேர் ஜெபிக்கிறோம், நான் பதில் வரல, ஜெபிக்கிறோம் பதில் வரலன்னு சொல்கிறவங்கள நிறைய பேர் கேட்டிருக்கிறோம்ப்பா. இது கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு அதே பிரச்சனை தான்ப்பா. ஆனால் நீங்கள் கொடுத்து இந்த ஆலோசனைக்காக நன்றி துதிக்கிறப்பா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை செய்வேன்னு சொன்னீங்கப்பா. ஆமாண்டவரே, என்ற வசனத்தை படித்து தியானித்து அதை இருதயத்தில் வைத்து அதை மனனம் செய்து அதை பிடித்து ஆண்டவர் விசுவாசத்தோடு நாங்கள் அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கும்போது, வசனத்தினால் நாங்கள் நிரப்பி இருக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தாவே எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பீங்கப்பா. இது கேட்குற என்னென்ன பிரச்சனை இல்லை, என்ன வேதனை இல்லை, என்ன கவலை இல்லை, என்ன கடன் பிரச்சனை இல்லை, என்ன கோர்ட்டு கேஸ் இருந்தாலும்ப்பா இதெல்லாம் உங்களுக்கு லேசானதுப்பா. என்ன வியாதியில் இருந்தாலும் உங்களுக்கு லேசான காரியம்ப்பா. ஆகவே கர்த்தாவே இதை கேட்கிறவர்களுக்கு நல்ல கர்த்தாவே பதில் கொடுங்கப்பா. ஆண்டவர்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்குங்க. ஆண்டவர்கள் தேவையெல்லாம் சந்திங்க. வியாதியெல்லாம் சுகமாக்குங்க. அற்புதமாய் விடுதலை தாங்கப்பா. நீ செய்வீங்கன்னு கர்த்தாவை விசுவாசிக்கிறப்பா. கேட்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. கேட்ட எல்லா ஜெபங்களுக்கு பதில் தாங்கப்பா. ஆண்டவரே, விண்ணப்பங்கள்லாம் ஒரு சாட்சியாய் மாற்றுதாங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.